ஏய் சரி எப்படி வேண்டிக்கிற நான் வேலையை பாட்டேன் டிவி பாட்டே படிச்சுருந்தா சோறு தண்ணி ஆக்குறியா ஒரு மனுஷன் நல்ல சோறு ஆக்குறியா என் காலாவே இது போட்டு ஒரு சைக்கிள் 50 10 கிலோமீட்டர் இந்த சோறு கடமைக்கே ஆசி வச்சுருக்காங்க நல்ல சோறு ஆக்குறேன் நல்ல சோறுனா வெறும் சோறு முட்டாக்கிற அது எதுவுமே கிடையாது டிவி பாட்டே படுத்துட்டு இருக்கிறேன் ஏதாவது ஒரு நல்லது பண்றியா தண்ணி குடி பசி தண்ணி குடிச்சு குடிச்சு பிடிக்குதுமா தாய்க்கு அண்ணன் பச்சை எடுக்கிற மக கொஞ்சம் கொஞ்சம் நானே பிச்சை எடுத்து வந்துக்கிறேன் நீ என்ன ஜாலியா டிவி பாட்டு விளையாடுகிற டிவி பாட்டு சோறு லேட்டா சோறு ஆக்கி கம்பெனிக்கு எத்தனை மணிக்கு போறது தெரியுமா நான் புல்லட்டை வச்சு சைக்கிள் 8 கிலோமீட்டர் அமைச்சு 2 மணி நேரம் ஆகுது சைக்கிள் டிவி பாட்டு சாப்பாடாகவே என் வீட்டு விட்டு கிளம்பு எது ரோடு நான் வாடகை தர்றேன் நீ தனியாக வீடு பார்த்து வாடகை சோறாக்காத பொம்பளையும் சோறாக்காத பொம்பளையும் வேலைக்கு போகாத ஆம்பளை இருந்தா எனக்கு என்ன ஏன் டிவி பாட்டே காலமுள்ள உங்க லைஃபை வேஸ்ட் பண்றீங்களே அட மெண்டல் நல்ல வார்த்தை வந்து மெண்டல் வெங்காயம் டிவி வைக்கிறதா ஒரு கீரை வித்தாங்க கூட குடும்பம் நல்லா இருக்கு ஏன்டா என் குடும்பம் நல்லாவே இல்லைன்னு பார்த்தா 10ஆம் தேதி படுத்தே கிடந்தா ஏறி ஒரு ஆள் வேலைக்கு போய் வீடு 9 எடுத்து அந்த குடும்பம் விளங்குமா என்னத்த பிசினஸ் பண்ண டெவலப் ஆகும் போ காலையில் ஒரு ஊருக்கு கீரை வையி பொழுதோட ஒரு ஊருக்கு கீரை வையி டிவி பார்க்கலாம் கீரை வித்தா 10 ரூபா லாபம் கிடைக்கும் டிவி காசு போதும் 20 போதும் டிவியே வாட்டி போட்டு சோறு ஆக்கிறதுல தண்ணி ஆக்கிறதுல அந்த காலத்துல பொம்பளை கிணறு தண்ணி சேர்த்து இருக்காங்க இதுவே இப்போ வீட்லயே பைப்பில் தண்ணி வந்துடுது ஒரு வேலை இருக்குல்ல டிவி பாட்டே படுத்திருந்தா டிவி பார்க்கறதா உண்மையிலேயே நீ கார்பன் 4 கீரை வித்தீங்கன்னா 5 ரூபா லாபம் கிடைக்கும் காலை 4 மணிக்கு பஸ் ஏறு திருப்பூர் சந்தையில கீரை எடுக்கிற விற்கிற அப்பதான் குடிச்சால் பண்ண முடியும் புருஷ கையே வாட்டு செத்து பண்ண எப்படி குழப்பீங்க அதுதான் நடக்கு பல குடும்பத்துக்கு அதுதான் நடந்துட்டு இருக்குது மெண்டல் வாய் நல்லா வந்துடு என் பொண்டாட்டி ஜாலியா இருக்கிறா என் பொண்டாட்டி ஜாலியா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு தான் நான் செத்து போனா எந்த பொண்டாட்டி ஜாலியா இருக்க முடியாது இருத்தி பாடுற 4 மணிக்கு பஸ் ஏறுறேன் 100 கீரை கடை எடுத்து வர 2 ஊர்ல விற்கிறேன் பொழுதோட 2 ஊர்ல விற்கிறேன் பொழுதோட 2 ஊர்ல விற்கிறேன் நான் வந்து ஊர்ல ஒவ்வொரு கிராமத்தில் இறக்கி விட்றேன் விற்றுட்டு வரேன் டெய்லியும் 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அவளை வீட்டில் இருக்கக்கூடாது தொழில் கத்துக்கோ போட போக நெஞ்சு வெளி சுத்தறாங்க அட்டாக் சுத்தறாங்க தொழில் கத்துக்கிடி காலம் உள்ள பரம்பரை வரவே பிச்சை எடுத்தா வாழணும் தலையெடுத்தா டிவியே பார்க்கறது வாழ்க்கைன்றதா எப்படி சன் டிவி தான் பல கோடிக்கு அதிகம் ஒவ்வொரு பிசினஸ் கீரை வைக்க நான் காசு தர்றேன் அவன் இப்படியே பிச்சை எடுக்க முடியும் நான் எத்தனை நாளைக்கு இப்படி புடக்கணை கஞ்சி செத்துட்டா போல அப்படித்தான் சாகாங்க அப்புறம் அப்போ ஒரு ஆள் பாடல் போட்டு இப்படியே படுத்துக்கிறதா எங்க செத்து போவேன் ஒரு தொழில் கத்துக்கோ ஒரு புருஷனா இருந்தாலும் சரி அப்பனா இருந்தாலும் கொண்டாட்டு உடலுக்கு ஒரு தொழில் கத்துக்கோ இல்லை படிச்சு ஒப்பதான் படிக்க வைக்கலையே எங்கிட்ட ஒரு தொழில் கத்துக்கோ கீரை கட்டு 10 ரூபா ஒன்று பண்ணி நான் சொல்ற மாதிரி வந்து உலகத்தில் போய் 2 கட்டு ஒரு கட்டு கீரை 100 கட்டு வாங்குறேன் அந்த 100 கட்டு கீரை 200 கட்டு ஆகுறேன் புரியா 10 ரூபாய் 50 கட்டு வித்தாகணும் கரடி ரூபாய் 50 கட்டு வித்தாகணும் 22 கிராம் சேர்ந்து எடுத்துக்குவா
அவளை திருப்பூர் பால் குழந்தைக்குள்ள நீ வந்து இதெல்லாம் 100 கட்டு கீரை விற்று காவலினா நீ கொண்டாடியே கிடையாது. எனக்கு கொண்டாடி யாருக்கு கொண்டாடிடுங்க அப்போ தொழில் பண்ணி அப்புறம் அப்படித்தான் இருந்தா ஒன்று எனக்கு பொண்டாட்டியே இருக்கணும் இல்லை ஆரம்பத்து பொண்ணு நான் வேலை அதை சாகக்குள்ள ஒரு பிசினஸ் கற்றுக் கொடுத்தா தான் நான் செத்ததுக்கு அப்புறம் சாகக்கு வேலைக்காக போயிட்டு போனு காலையில் நீ 6 மணிக்கு கூட தூக்கி தலையில் வச்சீங்கன்னா 50 உடைய ஒரு உருப்படி வித்துடலாம். பொழுதுக்கு போய் வேலை செய்ய வேண்டியதில்லை. அதுலேயே 500 ரூபா வந்துடு. ஓ 50 கீரை வாங்கிட்டு வர 50 எவ்வளோ சந்தையில 10 ரூபாய்னு வச்சுக்குவேன். அது 1 கட்டை 2 கட்டை ஆகுற அப்போ 50 100 கட்டாது சரி லாபம். 10 மணிக்குள்ள வித்து பொண்ணு லாபத்தை மாதிரி பொழுதுக்கு டீ பாட்டுது. நீங்கள் பொழுதுக்கு ஒரு பக்கமே 300 ரூபாய்க்கு 100 ரூபாய் வாங்க வச்சுங்க. நல்லா அரிசிலாம் கேட்க மாட்டியா? இப்போ நம்ம ஊரில் யாருக்கு எந்த பொருளும் கீரை விற்கல. ஒருத்தர் வாழை மரம் வைக்கிறா, ஒரு பூ வைக்கிறா, ஒருத்தர் மீன் வைக்கிறா. இங்கே எவ்வளோ விற்று தொலை புருஷனுக்கு போகுது. சரி எனக்கு தான் ஒரு இல்லை ஒரு தொழில் பண்ண முடியல போக முடியல. புருஷன் இருக்கும் போதே நான் பணம் தரேன் ஒரு தொழில் கற்றுட்டு பண்ணு. பொழுவோட ஆனால் ஒரு வெள்ளிக்கிழமை மேலே பூ விற்குவியே, காலையில் கீரை வீ பொழுவோட கீரை வீ அப்படியே ஆட்டோ ஓட்டி பழகிக்கோ. ஒரு கீரை வாங்கி போட்டினா ஒரு 10 ஊருக்கு விற்கலாம். நான் ஆட்டோ பணம் கட்ட ட்ரைனிங் எடுத்துக்கோ. கீரையை வாங்கி 200 குடி உள்ளே போடுறேன். 200 குடியே 200 400 குடி ஆக்குறேன். பெரிய குடி சந்தை கூட பெரிய குடியே தருவாங்க. அங்கே 1 குடியை 2 குடி ஆக்குறேன். அப்போது 100 குடி வாங்கினீங்கன்னா 200 குடி ஆக்கு. அதே ரேட்டுக்கு விற்றா கூட அந்த 100 குடி மறுபடியும் லாபம் கிடைக்குது. 10 ரூபாய் பைக் 10 100 1000 ரூபாய் லாபம் கிடைக்குது. ஆட்டோ ஓட்டி பழகிக்கோ. 4 ஊர் சுற்று பிசியை விட்டு போட்டு வந்துருக்கா ஊருக்கு கூட லேட் ஆகுது. ஒன்றா கேளு பிஸ்னஸ் கற்றுக் கொடுக்குறேன். ஒருத்தர் கையை நம்பி வாழாதே, புருஷன் நம்பியே வாழாதே. உங்க அப்பா தான் தொழில் கத்துற நான் கத்துக்கணும். நீ கத்துக்கோ. நான் சாகு போக நிம்மதியாக முன்னாடி தொழில் தெரியும் பொழைச்சிப்பா. அவன் இப்படியே இந்த உலகம் பொழைச்சி பிள்ளை குட்டி காப்பாற்றி வந்துருவா. நான் தொழில் கத்துக்கணும் நம்பிக்கையோட சாவண்டி. அன்னைக்கு அடிபட்டு கை போய் பொழைச்சி என் முன்னாடி பொழை கையில் ஆகாது. அடிபட்டு பொழைச்சு வந்து காப்பாத்திக்கிறேன். எத்தனை நாளைக்கு ஒரு தண்ணி நம்பி வாழ்றது? பொம்பளை தண்ணியை நம்பி வாழ்ந்து உள்ளது. அப்புறம் என்ன பிறக்கும் போதே உங்க ஒப்பனை விட்டு சாப்பிட இங்க வந்து இருக்காங்க ஆய்வாங்க. அப்ப என் முன்னாடி நான் செத்துக்கும் போது என் மனைவி நல்லா இருக்கணும் தானே எனக்கு பெருமை. 4 மணிக்கு என்ன அனுப்பி 18 வருது. போய் இறங்குறேன் விட்டா ஒருத்தர் புரியுதா? கூடை தூக்கி தலையில் வைக்கிறேன். 100 குடி வாங்கிட்டு வர்றேன். வாங்கிட்டு வந்து பசங்க வரும்போது 200 குடியாக பண்ணுறேன். அங்கே 18 50 குடி விற்று போட்டு வரோம். மீதி 50 12 மணி விற்று போகிறேன். 1000 ரூபாய் என்கிட்ட வருமானத்துக்கு ஆகணும். அப்போ தான் அது ஏன் பொண்டாடி கிடையாடும். இதுதான் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு. புரியுதா? கடலக்காய் சீசன் கடலக்காய் வாங்கி வை. தக்காளி சீசன் தக்காளி வாங்கி வை. இனிமேல் எங்காச்சும் டிவி வைக்கிறத பார்த்தேன் உன்னை எதால் அடிப்புன்னு எனக்கு புரியாது. பல தொழில நான் வரும்போதே லாபத்தை கொண்டு வந்து நான் வேலைக்கு போயிடுவேன். ஐயா நான் இவ்வளோ சம்பாதிச்சு லாபத்தை காமிக்கிறேன். அதே மாதிரி ஆட்டோ ட்ரைனிங் ஆட்டோ ஓடி போய்க்கிறேன். ஆட்டோ ஓட்ட 10 ஊர் விற்கலாம்ல 200 முடிங்கல 1000 முடி விற்கலாம். இப்போ நம்ம ராமசாமி தோட்டம் முதல்ல கீரை ஓட்டுக்கிறாங்க. அங்கே போனால் 5 ரூபாய்க்கு குடி தருவாங்க. நீ 10 ரூபாய் நீயே 100 குடி வாய் 200 குடி ஆக்கு 400 குடி ஆக்கு 10 ஊர் சுத்த ஆட்டோ ஓட்டி பார்த்துக்கோ. ஆனால் பணம் கட்ட நீ ஆட்டோ ஓட்டி பழகிக்கோ. 10 ஊர் போய் 2000 ரூபாய் தினம் சம்பாதிக்கலாம். மாதம் எவ்வளோ ஆச்சு? 60000 ஆச்சு. நான் வேலைக்கே போக வேண்டியது நாங்களே புடி கட்டி வைக்கிறேன். மக்களே பொண்டாட்டிய வீட்டில் வைக்கிறது கணக்கில்லை. என் பொண்டாட்டியை நான் வீட்டில் வச்சு என் பொண்டாட்டியை வீட்டில் வச்சேன், அங்கே வச்சேன். என் பொண்டாட்டியை நேம்பா வச்சுக்கிறேன். என் பொண்டாட்டியை அழகாக வச்சுக்கிறேன். என் பொண்டாட்டி வீட்டில் வச்சு தூங்கிட்டு இருக்கிறேன். என் பொண்டாட்டி நல்லா காப்பாற்றுறேன். எந்த ஆம்பளையும் இதை பெருமையை சொல்லிட்டு தெரியாதுங்க. நாம் இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இருப்போம், நாளானைக்கு இருக்க மாட்டோம், இன்றைக்கும் இருக்க மாட்டோம். நம்ம சாகரக்குள்ள அப்போ தான் தொழில் கற்றுக்கணுங்க. ஒவ்வொரு கணவன்மாரும் பொண்டாட்டிக்கு ஆட்டோ ஓட்டி பழக்கணுங்க, தொழில் பழக்கணுங்க, வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணி பழக்கணுங்க. நம்ம செத்தாலும் அவங்க பிழைக்க தெரியணும். அப்போது நாம் என்ன பண்ணணுன்னு இந்த சந்தேகப்பட்டு குடும்பத்தை ஓட்டிட்டு இருக்காதிங்க. மனைவிக்கு எல்லா பிஸ்னஸ் கற்றுக் கொடுங்க. அப்போ தான் நம்ம செத்ததுக்கப்புறம் அவள் பிழைப்பா.
நீங்கள் ஒரு தொழில் கற்றுக்குங்க. அவசரத்துக்கு அப்புறம் நம்ம உழைக்க முடியும். என் மனைவி வீட்டில் அழகாக வச்சுக்கிறேன், என் மனைவி நேம்பாக வச்சுக்கிறேன். இந்த பெருமையை சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஒரு தொழில் கற்றுக் கொடுங்க. இந்த மாதிரி டிவி பார்க்கறதெல்லாம் விடாதுங்க. குடும்பம் அது விளங்காது. சரியா? ஒரு தொழில் கற்றுக் கொடுங்க. அப்போ தான் அந்த குடும்பம் நல்லா இருக்குது. என் மனைவி நாளையிலேருந்து கீரை வைக்க போகிறா. டெய்லி 1000 ரூபா வருமானத்தை என்கிட்ட காமிக்கிறேன். அவளை 1000 ரூபா வருமானத்தை காட்டிலையும் வீட்டில் இருக்கக்கூடாது. இங்கே பாருங்க, நம்ம உழவர் சந்தையில் போய் 100 கீரை வாங்குகிறோம். அது 200 கட்டாக பண்ணுறோம். பருவாயில் 50 கட்டு விற்கிறோம், பக்கத்து ஊரில் விற்கிறோம். வர்ற வழியிலே விற்றுட்டு வரோம். இது பொழுது விற்க ஆரம்பித்தா பல்லடத்துக்குள்ள 400 கட்டு விற்கிறோம். என் மனைக்கு ஆட்டோ பழைக்க போகிறேன். ஆமாம், ஆட்டோவில் 10 ஊரில் விற்கிறோம். நான்லாம் வேலைக்கே போனேன். என் மனைவியே சம்பாதிச்சு திருவண்ணாயிரம். என் மனைவி சம்பாதிக்க போகிறேன். நான் வீட்டில் கீரை கட்டி கொடுத்துட்டு போகிறேன். சரிங்களா? நீ இதுக்கு கேட்குற நம்ம ராமசாமி தோட்டம் டெய்லியும் 100 முடி அவங்க கொடுத்துருவாங்க. டெய்லியும் கீரை போட்டுக்கிறாங்க. கம்மி ரேட்டுக்கு வாங்குகிறோம், விற்கிறோம். என்னடி வேலைக்கு போனால் 300 ரூபா சம்பளம், கீரை விற்றா தினம் 2000 சம்பளம். வேலைக்கு நான் செத்து போயிட்டு எப்படி பிழைக்கிறது? அந்த கவனம் பண்ணி சொன்ன மாதிரி ஆசை அவளை கட்டி கூடி வாழ குழந்தைய கட்டி எல்லாம் கலாசம் போன மாதிரி அவளை ஆசைக்கு அவளை கட்டி இவளை கட்டி நாசா போட்டு சொல்லக்கூடாது. நான் சம்பாதிக்கிறேன், எவனும் தேவையில்லை. என் புருஷனே தேவையில்லை. நான் சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்தை பார்த்துப்பேன், என் பேரை பேத்தி பார்த்துப்பேன்னு சொல்லணும். நான் சம்பாதிக்கிறேன்டி, எவனும் தேவையில்லைன்னு சொல்லணும். அப்படி என் பொண்டாடி உருவாக்கி என் பொண்டாடி டெய்லி 2000 ரூபா, மாதம் 60,000 ரூபா சம்பளத்துக்கு நான் உருவாக்கி ஆகும்னு சேலம் விட்டுக்கிறேன். யாருக்கு கீழே அந்த ஆண்டவங்கிட்ட நான் சாக கூட திரும்ப நீ 2000 ரூபா சம்பாதிச்சுன்னு வச்சுக்கிறேன். என் சாவடி நிம்மதி அடைஞ்சிடுவேன். புரியுதா? அப்போ நீ தினம் 2000 ரூபா சம்பாதிக்கும் போது தகுதியமாக ஆட்டோ லோன் வாங்கலாம். 4 ஊர் 8 ஊர் 10 ஊர் விற்கலாம். மறுபடியும் 2000 சேர்த்து சம்பாதிச்சு பிள்ளை இல்லையா பேத்தி இல்லையா? அதெல்லாம் செத்து போன செத்துவே வளர்த்துறது. உங்க அப்பா செத்து போன எங்க போய் வளர்த்துறது? அவன் செத்து போனா அதுக்கு டிவி பாட்டே வளர்த்துருப்பியா? இது வாடகை வீடு, வாடகை வீடு தோட்டத்துக்கு உடைய உன் வீட்டு பார்த்தா கல்யாணம் முக்கியமா அங்கேயே போதும். சனி ஆவி வாங்குற உன்னூர்ல கல்யாணம் ஆக்கி கல்யாணம் நோக்கியாம எனக்கு கட்டாம கொண்டு நான் இதுக்கு மாறடுச்சுக்கிறேன். இது ஒரு அப்பம் கொப்பம் ஒரு தொழில் பழக்கி விடுறது இல்லையா? இந்த கையை பாரு நரம் போடச்சிட்டு என்னமோ கிணத்து மணிச்சு அந்த கொப்பனை காப்பாற்ற எங்களையும் காப்பாற்ற வேணாம். உன் ஊர்ல எத்தனை நாளைக்கு வந்து நாளைக்கு உன் கொண்ட பங்குக்கு வருவா, உன் தங்கச்சி பங்குக்கு எல்லாம் வருவா. உன் வீட்டுக்கு போகிற விட்டுருவாங்களா? அந்த முழு வீடுமே உங்கள் கூட போகிறத பங்கு வேணும் அந்த வீட்டு உடைக்க போகிறாங்க. அப்போ எங்கே போய் போடுவேன்? ஓ, உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டினான். இது அக்கா தங்கச்சிக்கு அது பங்கு வேணும்னு போட்டி. அப்போ அந்த வீட்டை நாளாக உடைக்கணும். அப்புறம் அந்த வீட்டில் எப்படி போடுவேன்? அதுக்கு நீ சம்பாதிச்சு உனக்கு நீ கட்டி நான் தொழில் கற்றுக் கொடுக்குறேன். என்ன தீபாவளி வந்துச்சு? என்ன தீபாவளி வந்துச்சு? புள்ள கூட்டிட்டு வர டிஷர்ட் எடுத்து பிஸ்னஸ் பண்ணி வித்துட்டு வா. ஏன்னா ஆட்டோ லோன் போட்டுக்கலாமா? பழக்கி விட்டா பழகிறியா? உலகத்தில் வாழ முடியாமல் போனவங்கள அதுக்கு பேர் வாழ்ந்துட்டு சத்துற இருக்கணும். உனக்கு நான் கத்துக்கிறேன் டீ வாட்டெல்லாம் இப்படி நேபாத்துக்கு படுத்துட்டா நான் செத்துக்கப்புறம் நீ நேபா இருக்கவே முடியாது. அப்போ கவனம் பண்ணி சொன்ன மாதிரி ஆசைக்கு அவளை கட்டி கூடு குழந்தைய கட்டி கடவுள். அப்போ நீங்கள் இந்த அதை அவளை கட்டி இவளை கட்டி நாமளாக கொடுக்கணும். இது தேவையா? ஒரு தொழில் வச்சுக்கிட்டா யாரும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அது போஷன் வைக்கும் போது தொழில் கற்றுக்கணும். என் மனைவி அழகாக வச்சுக்கிறேன், ஊர்லேயே வச்சுக்கிறேன். இந்த பெருமை எல்லாம் கிழிக்கக்கூடாது. திடீர்னு செத்து போனால் அதை கொண்டாடி எப்படி கொடுப்பேன்? மெட்ராஸ் சிட்டி பூரா கொப்பை வாங்கி போட சொத்தா? ஆமா, அவங்க ஒன்னுக்கே அவன் நாளைக்கு அவங்க ஒன்னும் கிடையாது சோத்துக்கு எதுக்கு போறது? எங்க அண்ணூட்டுக்கு போனா சோறு போடுவான், அங்க போனா சோறு பேர் உள்ள குழந்தை. இப்ப நான் பிசினஸ் பண்ணிட்டு வேலை வளைக்கிட்டு பார்க்க போறதுக்கு பேசிக்கிறேன். பார்க்க போறேன் சொல்லிக்கிறேன். அதே வேலை வளைக்க சம்பாதிச்சு பேர் வேலை வளைக்க அவங்க எத்தனை வேலைக்கு போவாங்க? உனக்காக
அவங்க 4 நாளைக்கு போடுவாங்க. இந்த நாய் இங்கே காணு காடுறாங்க. ஒரு காடுற கொப்பனா போட்டு சாவடிக்கு இவனை போட்டுருவாங்க. போட மாட்டாங்க. நீ செத்து போய் பாரு. நான் எங்க உட்கார்ந்து பாரு. மெட்ராஸ் ஒரு சோறு போறாதுக்காக நான் சாப்பிடணுமா? நீ எத்தனை பேருக்கு போட்டேன்னு நீ ஒரு தொழிலை கத்துக்கிடு. வேலைக்கு எடுத்து போறேன். வேலைக்கு போனா உன்னை காப்பாத்திக்கலாம், உன் குடும்பத்தை காப்பாத்திக்கலாம். யாரையும் காப்பாற்ற மாட்டேன். நான் ஊருக்கு போயிட்டேன். நீ செத்து போன. அப்புறம் இந்த ஆம்பளைகளை என் முன்னாடி வீட்டுல வச்சுக்கிறேன், காட்டுல வச்சுக்கிறேன். ஒரு தொழில் பழக்கலாம் போனா பின்னாடி நாசமா தான் போகும். குடும்பம் விலகாது. ஒரு வேலையை எதிர்பார்க்க கூடாது. புருஷன் இருக்கும் போதே ஒரு தொழில் கற்றுக்கணும். ஒரு தொழில் டீ பாட்டு படுத்துவோம். டீ பாட்டு படுத்துதுன்னா ஒரு அந்த படுக்கிற நேரம் ஒரு கீரை ஒரு 500 ஆகும். அப்போ உனக்கு வேற என்ன கீரை வைக்கிறதா? நான் இருக்க வரைக்கும் படுத்துக்கலாம். அப்புறம் இது மெட்ராஸ் ஒப்பன ஒரு மாதிரி கேட்டுக்கிறோம். அங்கே ஊருக்கு சுத்தா கிடக்கு. எங்க அப்பனூர் இல்ல மாறுடே. எங்க அண்ணோடு எங்க அப்பன் பேட்ட அண்ணோடு எத்தனை நாளைக்கு அவங்களாம் சோறு போடுவாங்க? அவங்க போடுவாங்க. எனக்கு நீ கண்டையா? நீ நல்லா இருந்து பாத்துட்டேன். நான் அங்க போய் வேலை செஞ்சுக்குவேன். அதுக்கு அங்கே ஆனால் மெட்ராஸ் போய் கீரை வித்து கொஞ்சம் கற்றுக்குங்கிற. மெட்ராஸே போய் கற்றுக்கிறேன். மெட்ராஸ் போய் இன்னும் நல்லா கீரை விற்கிறா. அதுக்கு நீ தொழில் கற்றுக்குன்னு சொல்கிறேன். அங்கே கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல கீரமோ எடுத்துட்டு மெண்டல் வாயில் இது வந்து போய் மெட்ராஸ் போய் கீரை பொத்தவச்சாடி போகிறேன் 4 மணிக்கு. அங்கே போய் 100 கட்டு கீரை தூக்குறேன். மெட்ராஸ் ஃபுல்லாக வேளச்சேரி, பள்ளிக்கரணை, கே நகர், பூ மார்க்கெட் அங்கேயும் இங்கேயும் விற்கிறேன். என்ன சொல்கிறேன்? ஏடா பள்ளிக்கரணை நீ ரோட்டு மேலே மெயின் ரோட்டில் கீரை போட்டுறேன் சாக்கில் முடிச்சு. ஏன்னா அங்கே மெட்ராஸ் போனாலும் கீரை விற்றுக்காமி பொத்தவச்சாடி மார்க்கெட் போ. அங்கே கம்மியாட்டு வாங்கிடும்ல. இல்லை சிந்தாரிப்பேட்டை போ. இங்கே வேணால் மார்க்கெட் போய் இருக்குது. சைதாப்பேட்டையில் போய் கே நகர் போய் இல்ல மவுண்ட் ரோட்ல போய் இது எம்ஜிஆர் சமாதியில போய் கீரை விற்கிறியா? இல்ல கருணாநிதி சமாதியில போய் கீரை விற்கிறியா? இல்ல கருணாநிதி சமாதியில போய் கீரை வை, எம்ஜிஆர் சமாதி கீரை வை. ஐயோ நம்ம பெண்கள், இந்த நாட்டின் குளங்கள், இந்த நாட்டின் கண்கள் சம்பாதிச்சு இது பண்ணு. தூங்கிட்டு கொட்டாவி விட்டு போனேன். கொட்டாவி விட்டு என் குடும்பம் விளங்குமா? நான் இருக்கும்போது தொழில் பத்துக்க எப்படா அவன் சம்பளம் வரும் முடிச்சு கட்டலாட்டு இருந்ததுன்னா அவன் குடும்பம் விளங்காது. அவன் வேலைக்கு போகும்போது சம்பளம் வாங்கும்போது நம்மளும் 2 கீரை விட்டு சம்பாதிச்சா ஒரு குடும்பம் டெவலப் பண்ணல. எத்தனை நாளைக்கு வாடகை வீட்டிலே கிடக்கு? ஆனால் நாசமாக போன அவளே ஒன்றா கேளு. இப்படி இந்த மாதிரி கவரிங்கில் தான் கமல் போட முடியும். நீ தங்கத்தில் போடணும்னா பிஸ்னஸ் பண்ணணும். ஒரு பூ வையே, ஒரு கீரை வாங்கி வையே, இன்னும் என்னென்னமோ இது எவ்வளவோ தொழில் இருக்குது. 1000 பேர் சொந்தத்தில் ஆனால் விளக்கடை 2 வாழை மரம் வாங்கி டிவி பாட்டு படுத்துதுன்னா ஒன்றும் வேங்காது. டிவி பாரு, விற்று சம்பாதிக்கிட்டு பாரு. டெய்லி 1000 ரூபாய் எனக்கு கணக்காக விற்று டிவியே வாங்கணும். பழைய வீட்டுக்குள்ளே வராது. என்ன சொல்கிறது? ஒவ்வொரு ஆம்பளைங்க மனைவிகளுக்கு நீங்கள் வந்து தொழில் கற்றுக் கொடுங்க. நம்ம டப்புனு போயிடுவோம். அந்த குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது? ஒரு தொழில் மனைவி கற்றுக் கொடுத்தா நம்ம போனாலும் அவங்க குடும்பத்தை காப்பாற்றிடுவார். என் மனைவி அழகாக வச்சுக்கிறேன், வீட்டில் வச்சுக்கிறேன், வெங்காயத்தில் வச்சுக்கிறேன், எங்காய் சொல்லிட்டு இருந்தீங்க. அப்போ நான் மனசுலாம் இருக்க மாட்டேன். ஏய் தூங்கி வைப்பேன் 360 நாள் இப்படி வேஸ்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளையுமே இப்படியே வேண்டியது. நான் ஒன்று வேலைக்கு போக மாட்டேன். ஒவ்வொரு பருப்பாக இருந்தால் நீங்கள் உழைச்சி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் அந்த குடும்பம் விலகு. நம்மளை நம்பி 4 பேர் கொண்டு நினைக்கலாம். அடுத்து அண்ணன் வந்து ஒரு போடுவேன், அம்மா போடுவேன். இவங்க எத்தனை நாளைக்கு நீங்கள் கொடுத்தாங்க? டேய் நான் சொல்றத கேட்க டிவியே வாட்டிக்கிறேன். ஆளு மூஞ்சி பாரு. என்ன பண்ற? 4 மணிக்கு பஸ் ஏறுறேன். திருப்பூர் உலக சந்தையில் கீரை எடுக்கிறேன், கீரை விற்கிறேன். அதே மெட்ராஸே போனாலுமே கொத்தவச்சாயில் போய் கீரை எடுக்கிறேன், நீ கீரை விற்கிற. என் மனைவி அங்கே கீரை விற்கிறா, இங்கே கீரை விற்கிறாரு. காது கேட்கலாம். அதுதான் எனக்கு கூறு. செத்துக்கு அப்புறம் ஆவியை வந்து கேட்பேன்.
என் முன்னாடி என்ன பண்ணாலும் ஒளிஞ்சிட்டு வந்து பார்ப்பேன். உடனே சந்தேகப்படான்னு சொல்லக்கூடாது. என் முன்னாடி என்ன தொழில் பண்றான்னு வந்து பார்ப்பேன் ஒளிஞ்சிட்டு. ஆமா செத்து போய் ஆமா ஊர் செத்துலாம் வா பண்ணி தூக்கும் போது உடனே காலை வச்சு தூக்கிடுது. காலு வெங்காயம் தொழில் கத்துக்கா பாட்டு நல்லா பார்த்து ஊர் சேர்ந்து பாட்டு கேட்க தூள்